Pulpy Tamarind Channel நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பரோட்டா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிஞ்சி போன பரோட்டா நம்ம பண்ணி வச்சுருக்கிறது இருந்துச்சுன்னா அது வீணாக்காமல் நம்ம அதை நூடுல்ஸாக பண்ணி ஈவினிங் ஸ்நாக்காக அதை மாற்றிடலாம். ஸோ அந்த பரோட்டாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா சுருட்டி அது அப்புறம் ஸ்லைஸாக வெட்டி அது நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிடுறோம். ஸோ இப்போ இங்கே 2 பரோட்டா இருக்குதுன்னா இந்த 2 பரோட்டாவையும் அதே மாதிரி சுருட்டி அப்புறம் வெட்ட போகிறேன். அப்படியே பக்கத்தில் அப்படியே உருட்டி வெட்ட போகிறேன். அப்போ அது நீட்டு நூடுல்ஸாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ மெல்ஸாக வெட்ட போகிறேன். ஸோ அது அப்படி நீட்டு நூடுல்ஸாக வந்துடும். அதுதான் பரோட்டா நூடுல்ஸ். அதுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா அது பண்ணி இதை டேஸ்டியாக ஆக்கி ஈவினிங் ஸ்நாக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் நான் 2 சப்பாத்தி வீணாக்காமல் அதை ஒரு நூடுல்ஸாக மாற்றிட்டேன். ஸோ வீட்டில் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னா ஆளுக்கு 2 3 கனெக்ட் பண்ணிவிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடாம விட்டுருவாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாகிடும், அப்புறம் வேண்டான்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது மிஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம அதை ஈவினிங்கில் இந்த மாதிரி மாற்றி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதை ரொட்டிலையும் பண்ணலாம். நான் இங்கே பரோட்டாவில் பண்ணியிருக்கேன். பரோட்டானா நான் எண்ணெய் தடவி பண்ண சப்பாத்தின்னு சொல்லலாம், இல்லை பரோட்டான்னு சொல்லலாம். இல்லை அந்த பரோட்டான்னு விற்கிதும் இல்லையா, மலபார் பரோட்டா, அந்த மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் எது நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களோ அது வீணாக போகாமல் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா காய விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுவும் சூடானதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் மஞ்சள்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து அதோட ஸ்மெல்லு நல்லா அரோமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓவனாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஓவனாக ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டு அதை வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு அப்புறம் பூண்டு பேஸ்ட் நம்மள்ட்ட இல்லை, அதனால் நம்ம பூண்டை வெட்டி போட்டுருக்கோம். 3-4 பூண்டு பல்ல. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு 2-3 பச்சை மிளகா ஆக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம சப்பாத்தி நூல்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி இப்போ நான் வெட்டி வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லை அதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து முறுன்னு அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டு கடைசியாக நான் தக்காளி ஆட் பண்ணாததுனால சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், டொமேட்டோ சாஸ். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பும் போடணும், ஏன்னா இந்த காய்கறி தேவையான உப்பு போடணும், ஏன்னா இந்த காய்கறிக்கு உப்பு இல்லை. அதே சமயத்தில் உப்பு சப்பாத்தியில் நிச்சயமாக இருக்கும், அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். ஸோ சப்பாத்தியை வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு, பூண்டு பல்லும் ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம வெங்காயம் போட வேண்டியது தான். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பும் தூக்கிக்கலாம், இது தேவையானது. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை நான் இங்கே வறுக்காமல் அப்படியே போடுறேன், ஏன்னா 2 சப்பாத்தி தான் இருந்துச்சு. ஒரு வேளை நிறையா 3-4 சப்பாத்தி மிஞ்சி போச்சுன்னா நான் நிச்சயமாக அதை தனியாக வறுத்து எடுத்து போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். ஸோ அதோட சாஸ், டொமேட்டோ சாஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், ஏன்னா நம்மளுக்கு டொமேட்டோ இல்லை, நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கல, அதனால டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த டேங்கி ஃப்ளேவர் கொடுத்துரும். அதோட சப்பாத்தியோட ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த இது பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த சப்பாத்தியோ பரோட்டாவோ நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முறுன்னு வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 அவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. யாருக்கு முறுப்பாக இருக்கிறது பிடிக்காதோ அவங்க இந்த மாதிரி சாஃப்டாக சாப்பிட்டுக்கலாம். இது நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக போட்டது பதிலாக ஜூலியன்ஸாக போட்டுக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலைன்னா சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம், டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், சில்லி சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமான நூடுல்ஸ். ஸோ இப்போது நம்ம சப்பாத்தியை வறுக்காமல் அப்படியே தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இங்கே நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துட்டு
அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அவ்வளோதான் நான் வந்து பரிமாறிடுறேன். ஸோ நீங்கள் அந்த உப்பு போடாமல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், சப்பாத்தியை முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக டேஸ்டியாக நீங்கள் ஒரு ஸ்நாக் பண்ணி டக்குன்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பரோட்டா நூடுல்ஸ் எல்லோரும் போட்டதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு, டேஸ்டியாக இருக்குது. இது வரைக்கும் பல்பி டாமரின் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ஏதாவது ஒன்று பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி